இப்போ ஒரு வேல்யூ எப்படி அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸா பண்றதுன்னு பார்க்கலாம். அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும், சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்க மார்க்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்துட்டு இப்போ ஆம், இந்த செல் எடுத்துக்கிறேன். செல் கிரேட்டர் தென் நெக்ஸ்ட் செல் கொடுத்துருக்கிறேன். என்டர் கொடுத்தேன் அப்படின்னா கிரேட்டர் தேனான்னு கேட்டா இல்ல. ஸோ இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமைனிங் ஆன்சர்ஸ் பாருங்க எல்லாமே ட்ரூ ட்ரூ ட்ரூன்னு வந்திருக்கு. பட் 50 வந்து 65ஓட கிரேட்டர் தென் இல்லை. இது வந்து 50 வந்து பாஸ் மார்க்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். பட் ஏன் இப்படி வருது அப்படின்னா இந்த செல்ஸ் எல்லாமே ஜீரோன்னு எடுத்துக்கும் வேல்யூஸை. ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த செல்லோ அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ லாக் ஆயிடுச்சு. இப்போ ட்ராக் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த வேல்யூ வேணாலும் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.